இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.17 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 உறுப்புகளை கொண்ட ஓர் அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஓர் அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? அதாவது நம்மளது செகண்ட் கொஷினில் பார்த்திங்கன்னா 2 கொஷினை கேட்டிருக்காங்க. ஒன்று 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணி கேட்டிருக்காங்க. அடுத்து 6 உறுப்புகளை கொண்ட ஒரு அணி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணி அப்படின்னா 18 இந்த 18 என்ற நம்பர் பார்த்திங்கன்னா எத்தனை வகையில் நமக்கு பிரித்து எழுத முடியும் அணி வகையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது 6 அப்படின்ற உறுப்பு கொண்ட ஒரு அணி வர்ற மாதிரி எத்தனை டைப்பில் பிரித்து எழுத முடியும்? சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணியின் வரிசைகள். 18 உறுப்பு வர்ற மாதிரி எத்தனை அணி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது 1 × 18. அதாவது இங்கே சொன்னோம்னா நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 × 18, அதாவது ஒரு நிறையில் 18 நிரல்கள் வர்ற மாதிரி எழுதலாம். சரிங்களா, அடுத்து அப்படி மாற்றி எழுதலாமா? 18 × 1. 18 × 1னா 18 நிரல்கள் கொண்ட 18 நிறைகள் கொண்ட ஒரு நிரல் வர்ற மாதிரி எடுத்து எழுத முடியும். அடுத்து பாருங்கள், என்ன வாய்ப்பாட்டில் எழுதலாமா? 2 × 9. 2 நிறைகள் கொண்ட 9 நிரல்கள் வர்ற மாதிரி இந்த 18 உறுப்புகளை பிரித்து எழுத முடியும். அதே போல் 9 நிறைகள் கொண்ட 2 நிரல்கள் வர்ற மாதிரி மாற்றி எழுத முடியும். அடுத்து பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாட்டில் பாருங்கள், 3 × 6. 3 × 6 18. அப்போது 3 நிறைகள் வர்ற மாதிரி 6 நிறைகள் கொண்டது மாதிரி நம்ம இதை பிரித்து எழுத முடியும். அடுத்து 6 × 3 அப்படி மாற்றி எழுதிக்கலாம். 6 × 3னா 18 தான். 6 நிறைகள் கொண்ட 3 நிறைகள் வர்ற மாதிரி நம்ம மாற்றி எழுத முடியும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 18 இல்லை. அப்போது இந்த 18 உறுப்புகளை கொண்ட அணிக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வரிசை இருக்கும்? 1 × 18ன்ற ஒரு வரிசை இருக்கும். அடுத்து 18 × 1. சரிங்களா, இது 2வது வரிசை. அடுத்து 2 × 9 3வது வரிசை இருக்கும். அது 9 × 2ன்னு 4வது வரிசை இருக்கும். 3 × 6 5, 6 × 3. மொத்தமாக இந்த 18 உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம 6 வரிசையாக அணி கொண்டு மாற்றி நம்ம எழுத முடியும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 6 உறுப்புகளை கொண்ட ஒரு அணியின் வரிசைகள். 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு நம்ம அமைச்சாச்சு. அடுத்து 6 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எத்தனை வரிசை இருக்குன்னு பார்க்கலாமா? 6 உறுப்புன்னா 1 × 6, அதாவது 1 × 6. அப்போது ஒரு நிறை கொண்டு 6 நிரல்கள் வர்ற மாதிரி மாற்றி எழுத முடியும். அப்படி மாற்றி எழுதுனா 6 × 1. 6 நிறைகள் கொண்ட ஒரு நிரல்கள் வர்ற மாதிரி மாற்றி எழுத முடியும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 2வது வாய்ப்பால் நம்ம எழுதலாமா? 3 × 2. 3 × 2 6. அப்போ 3 நிறைகள் கொண்ட 2 நிரல்கள் வர்ற மாதிரி மாற்றி எழுத முடியும். அதே போல் 2 × 3 சேம் 6. 2 நிறைகள் கொண்ட 3 நிரல்கள் வர்ற மாதிரி மாற்றி எழுத முடியும். சரிங்களா, இதுக்கு மேலே வேறு எந்த வாய்ப்பாடும் நமக்கு 6 வராது. அவ்வளவுதான். அப்போது இந்த 6 உறுப்புகளை கொண்ட மாதிரி அணியோடைய வரிசையை நம்ம 4ஆக நம்ம பிரித்து எழுத முடியும். சரிங்களா, 1 × 6, 6 × 1, 3 × 2, 2 × 3. அவ்வளவுதான்.